கேசாந்திமும்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமந்திரசிம்ஹ குருவரிய பராப்யவரங்கம் ஸ்ரீமன்னரந்த குருவரிய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியம் அகம் பிரபத்யே. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சிசுவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. சகஸ்ரநாமம் எப்போ சொல்லலாம் அப்படின்னு கிறிஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். சதா எப்போதும் கால விசேஷம் எதுவும் குறிக்கப்படவில்லை. அதே போல தேச விசேஷமும் குறிக்கப்படவில்லை. சுத்தியும் தேட வேண்டாம். நல்ல வேளை, நாள், நட்சத்திரம், பட்சம், அயனம் முதலியவை பார்த்து செய்ய வேண்டிய நற்கருமங்களை விட எப்போதும் செய்யக்கூடிய நாமசங்கீர்த்தனம் என்ன ஸ்தோத்திரம் மிகவும் சிறந்தது. கைகடவா நேமியான் நம்மேல் வினைகடிவான் வினைகளிலே ஏத்தமடியில் ஆரியம் சங்கம் சுமப்பான் திருநாமங்களை எப்போதும் இழவிடாமல் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹரியை பாடுகையில் எவ்வித அசுத்தியும் போகாது. காலையிலும் மத்தியத்திலும் மாலையிலும் எப்போதும் தேவதேவா கோவிந்தா கிருஷ்ணா என்று கூப்பிடுமதற்கு என்ன குறை நேரும்? இப்படி ரிஷிகள் சொன்ன வசனங்கள் பல உண்டு. எம்பெருமானுடைய தூய்மையோ சக்தியோ தோஷம் உள்ளவன் கிட்டுவதால் குறையாது. அபகரபாத்மா அமலன் விமலன் நிமலன் நிந்தலன் என்று புகழப்படும் அவனுடைய தூய்மைக்கு குறையுள்ள பாபிகளின் பாபத்தை போக்கி தூய்மை அளிக்கவல்லது. நாமசங்கீர்த்தனம் என்பது சுலமாக செய்யப்படக்கூடியது என்ற காரணத்தால் அல்பமாக தோற்றினாலும் உயர்ந்த பலனை தரக்கூடியது. நீகா விக்கிரமநாசோஸ்தி சத்யவாயோ நவித்தியத்தே ஸ்வல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாது. 2ஆம் அத்தியாயத்தில் வருது. இவ்விஷயத்தில் தொடங்கியதற்கு அனுஷ்டித்தவரை அழிவில்லை. தொடங்கி தொடராமல் விட்டாலும் தோஷமேதுமில்லை. இந்த தர்மத்தின் இந்த அனுஷ்டானத்தின் சுவாவமாயினும் இருபாகமாயினும் கூட பெரிதான சம்சார வகைப்பிலிருந்து காப்பாற்றுகிறது. இந்த கீதா ஸ்லோகம் கர்மயோகம் விஷயமாயினும் இங்கும் பக்கும். கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணஷ்யதி. எனது பக்தன் நிலையான பலனை பெறாமல் நாசமடைய மாட்டான். அர்ஜுனா, இதை நீ பிரதிஜை செய்வாய் என்கிறான். ஆஸ்தித்தன் பண்ணிய பிரதிஜையை எப்பாடுபட்டாவதை நிறைவேற்றுவது கண்ணன் பொறுப்பு ஆகையால் இப்படி சொல்லுகிறான். ஜனார்தனனை நமஸ்கரித்தவன் வாழ்பட்டதில்லை. விஷ்ணு தர்மம். இவ்வச்சனங்கள் யாவும் முக்காலமும் உண்மை, வீண் புகழ்ச்சி அல்ல. இதுவரை சொன்னதும் சத்தியம், மிகைப்படுத்தி கூறியதல்ல என்பது நிச்சயம். தீய சரிதம் உள்ளவனும் கடை சேரலாம் என்கிறது பக்தியுடன் பகவானை பாடுவதால். குணசங்கீர்த்தனம் பாப்பம் விலகுகிறது. படிப்படியாய் சத்தம் தலையெடுத்து பக்தியும் வளர்ந்து அவனை பற்றிய நிறைந்த அறிவும் உண்டாகி கொண்டாடத்தக்க சரித்திரமும் அமைந்து உய்யம்பட வேண்டும். ஹரி என்ற 2 எழுத்துக்களை சொல்வதனால்
ஒருவன் மோட்ச மார்க்கத்தில் அடிவைத்தவனாகிறான். பகவானிடம் மனதை நிலைக்க செய்தவன் நரகம் புகுவதில்லை. அவனுக்கு ஸ்வர்க்கமும் தடையாக தோன்றும். பிரம்மலோகமும் புல்லெனத் தோன்றும். நித்தியனான பரமபுருஷன் அவன் நிலையத்தில் நிறைத்திருந்து அவனை நித்தியலை கொண்டு செல்கிறான். ஆதலால் அச்சுதா அமரரே என்று அவனை பாடுவதால் பாப்பம் போகும் என்பதில் என்ன ஆச்சரியம் உண்டு? அதுவே படிப்படியாக அவனை உய்விக்குமல்லோ. கேவலம் திருநாள் சங்கீர்த்தனமே பகவானை பற்றிய உண்மை நஞ்ஞானத்தை நல்கி ஒருவனை தத்துவஞானியாக்கும் என்று கூறுவது எப்படி பொருந்தும்? நெடுகிய தபஸினாலும் தியானத்தினாலும் சிரமப்பட்டு பெற வேண்டியவதை இவ்வளவு எளிதால் பெற்றுவிடலாம் என்று கூறுவது மிகைப்படுத்தி கூறுதல் அல்லவா? எக்ஸாகரேஷன் இல்லையா அப்படின்ற என்றொரு கேள்வியிடம் சாஸ்திரம் தத்துவஞானம் மோட்சம் இவை விஷயமாக விதித்த சாதனானுஷ்டானங்கள் வியர்த்தமா என்று அப்படி என்று சாமானிய தர்மங்களை சாஸ்திரம் பகிர்ந்த பண்டிதர்கள் பெரிதாக நினைப்பர். எம்பெருமானுடைய பெருமைகளை ஆச்சாரியமாக உண்மையாய் உணர்ந்தவருக்கு சாமானிய தர்மங்கள் வெறும் சுமையாகவே தோற்றும். சாஸ்திரம் அவர்கள் தகுதிக்கும் ருச்சிக்கும் அனுகுணமாக குருவானதும் நல்ல கஷ்டமானதும் லகுமானதுமாக ஈசானது எளிதானதாக உபாயங்களை காட்டியுள்ளது. சாஸ்திர விதித்தமான தபசு ஞானம் முதலியவற்றில் ருச்சியும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் உபாயங்களை கை கொள்ளலாம். எம்பெருமான் அருளால் அவரது குணங்களை சொல்லும் திருநாமங்களை பாடி இன்புருளையில் ருச்சி உண்டான அவர்களுக்கு சாதனானுஷ்டானத்தில் சாமர்த்தியம் இருந்தாலும் இல்லாதடிலும் இந்த சங்கீர்த்தனம் என்று எளிதான உபாயமே பெறும். திருநாள் சங்கீர்த்தனத்தினால் எம்பெருமான் திருவள்ளம் புகழ்ந்து அருள் பாவிப்பனேல் அதை யாரால் திருக்க முடியும்? விரிவாய்க்கென்ன காப்பாரார் என்ற திருவாய்மொழி. விதி பகவத் கிருபை. சமசாத்தியமான சாதனானுஷ்டானங்கள் அவனை மனவிரங்க பண்ணுவது போலவே உள்ளன்புடன் பண்ணும் சங்கீர்த்தனமும் அவன் திருவுள்ளத்தை உகப்பிக்கும் என்பதில் ஐயமில்லை. எம்பெருமான் ஸ்வராதன் எளிதில் ஆராதிக்கக்கூடியவன், மகரைஸ்வரியம் படைத்தவன், எல்லா விதங்களிலும் நிறைந்தவன். பூவோ இலையோ வெறும் நீரோ மெய் அன்புடன் இடப்பட்டதை மேலான அன்புடன் ஏற்றுக் கொள்கிறேன். கேவலம் பணம், வஸ்திரம், ரத்னங்கள், ஆபரணங்கள் முதலியவற்றால் எம்பெருமான் உதவுவதில்லை. தூய அன்பையே அவன் எதிர்பார்க்கிறான். புருடசூக்த அனுசந்தானத்துடன் திருமஞ்சனம் சமர்ப்பித்து அவன் திருவினைகளில் பூவை இட்டு வணங்கினால் எல்லா உலகங்களும் பூவிக்கப்பட்டவையாகின்றன என்று வியாச ஸ்மிருதி. மனத்தை வேறிடத்தில் வைத்து எம்பெருமானுக்கு எவ்வளவு மேலானதை பெரிய ராஜ்யத்தையே சமர்ப்பித்தாலும் அது ஜனார்தனனை அடைவதில்லை, அவனதை ஏற்பதில்லை. அகத்தூய்மையும் அன்புமே முக்கியம் விஷ்ணு தர்மம். அந்யதா அலிங்கத்தே காந்தா ஸ்நேகோ
துஹிதான் யதா. விஷ்ணு தத்துவம். மனைவியை தழுவும் போதும், பெத்த பெண்ணை தழுவும் பாரிஷத்துடன் தழுவும் போதும் மனநிலை உணர்ச்சி ஒரே மாதிரியாக இராது, வேறுபடும். தபஸோ வேதாத்தியனமோ எல்லாம் நல்லவையே. நல்ல பயணங்களால் இந்த பகவத் ஆராதனத்துக்காக திருட்டு கூட நல்லதே. மன தூய்மை இல்லாமல் தீய எண்ணத்துடன் எனது எதை செய்தாலும் அது பாபமே. மகா பாரதத்தை சொல்வது. கங்கையில் வாழும் மீனோ தேவாலயங்களில் வாழும் புறாக்களோ புண்ணியமடைவதில்லை. தீர்த்தத்தையோ கோவிலையோ பற்றிய அறிவும் அதற்கேற்ற மனோநிலையும் அவற்றுக்கு இல்லை என்றோ. சர்வஜனம் அவாப்து சமஸ்த காமனமான சர்வேஸ்வரன் பிறரால் நிறைவேற்றப்பட வேண்டிய எதுவும் இல்லாதவனாகியால் நாம் இடக்கூடிய பொருளல்லாமல் மன தூய்மையாலும் பக்தியாலுமே உழைக்கிறான் என்பது மிகவும் யுக்தம், உண்மை. பூஜையில் இடம், காலம், பொருள் இவற்றினால் சிறு குறைகள் இருந்தாலும் அதை அவன் பெரிதாக எண்ணாமல் உழைக்கிறான். கிருத்தயுகத்தில் தியானத்தினாலும் உபாசனத்தினாலும், திரேதாயுகத்தில் யாகி யஜ்ஞானிகளாலும், தாபரத்தில் பகவத் ஆராதனத்தினாலும் எந்த பலன் கிட்டுமோ அப்பலனை கலியுகத்தில் கேசவன் பெயரை சொல்லுவதால் கலவு சங்கீர்த்தி கேசவம் கிட்டுகிறது என்று ஸ்ரீ விஷ்ணு புராண வசனம். கவியின் முதல் பாதத்தில் அவனை திட்டு கிட்டும் பொருட்டு ஜனங்கள் ஹரிநாமத்தை சொல்லுவது. கலி முத்த முத்தா அவனை நினைப்பவரே இருக்க மாட்டார்கள். அந்த நிலையிலும் பாபத்தை வெறுத்து விஷ்ணுவின் பெயரை பாடுபவர்கள் மிகச் சிலர் பெரும் பாக்கியவான்களாவர். அவர்கள் நிச்சயமாக நிலைத்த இன்பத்தை பெறுவர்கள். நற்பண்புடைய அரசன் கட்டங்களுக்கிடையே ஓரளவு நியாயமாக நடந்து கொள்ளும் பிரஜையை தனக்கு பேர் உபகாரம் செய்தவனாக அன்புடன் நினைக்கிறான். பகவத் ஆராதனமோ எதிர்களை குறித்து செய்யும் சிராத்த தர்ப்பணாதிகளோ அவரவர் நிலைக்கு சேர கால தேச வர்த்தமானப்படி பெரிய அளவிலோ சிறி அளவிலோ செய்யப்பட்டாலும் பலன் ஒன்றே, பாப்பம் விலகுகை. எம்பெருமானின் முகப்பு ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருப்பவன் தனது நிலைக்கு வருந்தி மந்திரங்களை மட்டும் சொன்னாலும் பொருளுடன் கர்மானுஷ்டானம், உதாரணம் ஸ்ராத்தம் பண்ணியதற்கு ஈடாகும் என்று விட்டு தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகா, பலவித காரணங்களிலும் பீஷ்மாச்சாரியர் பகவத் ஆராதன ரூபமான ஸ்தோத்திரானுசந்தானத்தை, திருநாம மணி கீர்த்தனத்தை எல்லாவித்திலும் மேலான மோட்சோபாயமாக கருதுகிறார். மனத்துக்கினியனான எம்பெருமானை போற்றுவதை சிரமமின்றி, பொருள் செலவின்றி எளிதில் செய்யக்கூடியது. மனதிலிருந்து அகலாத வகுத்த சுவாமியை பூஜித்து விகப்பிப்பதால் இது விரும்பத்தக்கதாகிறது. எளிதான உபாயமாயினும் தாங்க முடியாத சம்சார பயத்தினின்றும் நீக்கி மிகப்பெரிய பலனான மோட்ச ஆனந்தத்தையே தருகிறது. இதில் சிறிது முருதப்பினாலும் குறைப்பட்டாலும் பாபமேதும் சம்பவிக்காது. இந்த உபாயம் சர்வாதிகாரம் யாரும் இதை பற்றி பயனடையலாம்.
தேச கால நியமங்கள் இல்லாமையால் எளிதில் செய்யக்கூடியது. எல்லையற்ற பெருமைகளை உடைய எம்பெருமானின் ஆராதன ரூபமான இதற்கு எவ்விதமான தடையும் இருக்க முடியாது. மற்ற மகரிஷிகளும் பீஷ்மாச்சாரியர் கருத்தையே ஆமோதிக்கின்றனர். சர்வேஷாம் நவி தர்மாணாம் உத்தமோ வைஷ்ணவோ விதிஹி. பாரதம் மோட்ச தர்மத்தில் சொல்றார். எல்லா தர்மங்களும் விஷ்ணுவை பூஜிப்பதே பகவத் ஆராதனமே மிக உயர்ந்தது. பகவான் அடியார்களை திருமேனி போலே புகழ்ந்து வருகிறான். கோவிந்தனை புத்தியுடன் பூஜிப்பதை விட ஸ்ரேயஸ்கரமானது மேன்மை எடுப்பது எதுவும் இல்லை என்ற வசனங்கள் என்ற பிரமாணங்கள். உபேயத்தை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் பிதாமகர் தர்மபுத்திரனை அடுத்த 4 ஸ்லோகங்களில் விஷ்ணோஹோ நாம சகஸ்ரம் மே சுணு, விஷ்ணு பகவானுடைய 1000 திருநாமங்களை கேட்பாய் என்று நியமிக்கிறார். இவற்றுள் முதலில் கிம்பாப்பியேகம் பராயணம் அடையத்தகுந்தவர் ஒப்புதல் பெற்ற தத்துவமேதி என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறான். பரமம் யோ மகத்தேகா, பரமம் யோ மகத்தபகா, பரமம் யோ மகத் பிரம்மா, பரமம் பராயணம் பவித்ராணாம் பவித்ரம் யோ, மங்களானாஞ்ச மங்களம், தேவகம் தேவதானாஞ்ச, பூதானாம் யோ அப்யஜப்திதா, யத சர்வாணி பூதானி பவந்த்யானி யுகாகமே, யஸ்மின்श्च பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே, தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே, விஷ்ணோர்நாம சகஸ்ரம் மே ஸ்ருணு பாபபயாபகம். 4 ஸ்லோகம் எடுத்தார். இது சர்வோத்கிருஷ்டமான மிகவும் உயர்ந்த பிரயோஜனம் பலம் என்ற கேள்விக்கு பதிலாக சர்வோத்கிருஷ்டமான தேஜஸ் என்று தொடங்கி 6 லட்சணங்களை சொல்லி தஸ்ய ஜெகநாதஸ்ய விஷ்ணோஹோ என்று விஷ்ணுவிடன் கொண்டு இணைக்கப்படுகின்றன. இதுவே மிக மேலான பிரயோஜனம் என்பது பீஷ்மர். பரமம் யோ மகத்தேஜகா, இங்கு பரமம் மகத் என்று 2 சொற்கள். பரமம் மிகவும் மேலானது, ஒப்புயர்வற்றது, சுப்ரீம். மகத் பெரிது, அளவிட்டு அறிய முடியாதது. இவை எல்லா லட்சணங்களுக்கும் ஒரு எம்பெருமான் பரஞ்சோதி என்று கொண்டாடப்படுகின்றான். பரஞ்சோதி நீ வரமாய் நின்று கழிந்து பின் மற்றோர் வரைஞ்சோர் இன்மையின் படியோவி நிகழ்கின்றா. பரஞ்சரூபன் பரஞ்சோதி ரூபன் நீ. உன்னை ஒழிந்த வேறுந்த விஜ்வல வஸ்து இல்லாமையாலே உபமானமே இல்லாதபடி பரஞ்சோதி என்னப்படுகிறாய் என்று சொல். இங்கு தேஜகா, யார் உயர்ந்த தேஜஸ் என்று சொல்வது இலக்கண பிழை என்பது. தத்துவம் நாராயணஸ்பதகா என்பது போன்ற வாக்கியங்களை கொண்டு தெளிவா. இது நிற்க மிகவும் விரும்பத்தக்க 6 அக்கங்களை சொல்லி இவை பரமபுருஷனுடையவை, ஜெகநாதனான விஷ்ணுவிடம் உள்ளவை என்கிற 6 ஏதேனு. 1 பரமம் மகத் தேஜகா, பகவானுடைய தேஜஸின் முன்பு ஒளிமிக்க சூரியன் மின்மினை போன்றவன். கோட்டி சூரிய சமப்பிரபு என்பது ஒரு எண் வரம்பில்லை என்று காட்டவே வந்தது. அவனிடம் பெறப்பட்ட ஒளியினால் சூரியன் பிரகாசிப்பதற்கு ஸ்துதி உதவும். 2 பரமம் மகத் தபகா, இங்கு தபகா என்பது நியந்தா என்ற பொருளில் வந்தது. தபதி இது தபகா,
யாவரும் இவரிடம் பயந்து அடங்கி நடக்கிறார்கள். சூரியகா, பயத்தினால் காத்து வீசுகிறது, பயத்தினால் சூரியன் உதிக்கிறான் என்கிறவை சர்வேஸ்வரனுடைய ஆக்ஞையை பற்றி நடப்பதாக சொல்லுகிறது. யோ தேவேபிய ஆதபதி நாராயண சூக்தம். தேவர்களுக்காக தன் சக்தியை விளங்கச் செய்பவன் தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம். பிருகதாரண்யத்திலே என்பதை காண்பார். மூணாவது, பரமம் மகத் பிரம்மா. மிகவும் பெரிது எந்த வஸ்து எங்கும் உள்ளதோ அதுவே பெரிது பிருகத் பிரம்மா என்பது. பிருகத் என்றால் மிகவும் பெரியது என்று பொருள். எங்கும் உள்ளமை, அணுவான ஜீவனுள்ளும் பரந்த அண்டத்தின் வெயிலிலும் எங்கும் உள்ளவன். இது ஸ்வரூப பிருகத்துவம். குணபிருகத்துவம் பிரம்மா என்பதன் பொருளாகும். சர்வஜ்ஞா, எல்லாம் அறிந்தவன். ஜெகத் வியாபாரத்திற்கேற்ற அறிவை படைத்தவன் மற்றும் எண்டிருந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடம். இது நாராயணன் உறவிடம் தான் பொருந்தும். பிருகத்துவம் பிரம்மணத்துவம் என்றிரண்டு குணங்கள். தானே பெரியவன், தன்னை கிட்டியவரை தன்னை போல பெரிதாக்க வல்லவன். மோட்ச திசையில் ஜீவனையும் அறிவில் தன்னை வத்தவனாக்குகிறானோ. மேலும் சிறிதான ஆலம்ப சிறிதான ஆலம் விதை வாழனாலும் பெரிய மரமாக வடருமா போல பிரளய திசையில் அண்டாக்கார அண்ட சராச்சரங்களை எல்லாம் தன்னுள் கொண்டு சூக்ஷ்மமாயிருக்கும் பகவான் பகுஸ்யம் பிரஜா ஏகேதி என்று தனது சங்கல்பத்தால் தெற்கு திசையில் பல பல ஸ்தூல வஸ்துக்களை ஆகிறான். இதொரு தனிப்புரிமை அல்லவோ. நாலாவது, பரமம் பராயணம், ஒப்பற்ற அடையத்தக்க பலம். அஞ்சாவது, பவித்ராணாம் பவித்திரம். பவித்திரம் என்பது அகசுத்தியை போக்கி சுத்தியை உண்டு பண்ண வல்லது. பவித்திரங்களுக்குள் மேலான பவித்திரம், பவித்திரங்களுக்கும் பவித்திரம் என்றிப்படி இரண்டு விதமாக பகவானை கூறலாம். தேகமே தோஷமே தன்னை தட்டாதவன் பகவான். தோஷத்துக்கு இருப்பிடமான அச்சேதன பொருள்களும் சேதனமான ஆத்மாவும் தனது சம்பந்தத்தால் அவற்றின் தோஷங்களை போக்கடிக்க கூடியவன் பகவான். அச்சித்தானது முக்குணம் கலப்பாயிருக்கும். ரஜோகுண தமோகுணம் நேரிட்டால் அச்சித்துக்கு தோஷம் உண்டு. அச்சித்தினுடைய சம்பந்தத்தினால் சேதனுக்கு தோஷம் உண்டாகிறது. அச்சித் சம்பந்தமானது சம்சாரம், உடலும் பிறப்பு. இதனால் விளைவது அவித்தியை, அஜானம், பாவம், கோபம், விருப்பு, வெறுப்பு, பகவத் பாகவதாச்சாரம் முதலிய தோஷங்கள். இவற்றை நிர்மூலமாக வேறா போக்க வல்லவன் பகவான் ஒருவனை. வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க ஓய்வடையும் போதர்வாரிந்திரமம் கீழ் தூஷாகும் இருப்பாள். இது ஸ்துதியின் அர்த்தம். தத்யதா இஷீகதூரமக்னௌ புரோதம் பிரதூயேதே சாந்தோஷ்கித்தலே. பாப்பம் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் மாய்ந்து போம் மாதவனின் நின்று ஊதவல்லீரேன் ஈதொன்றமடையா ஏதம் சாராவே. திருவாய்மொழி.
முள் முன்பினைகள் போம் மேல் வருமை வட்டார் ஹரித ஹரிதி பாபானே துட்டு சித்தையர் ஸ்மத்தா பரிக்கிழாறு சம்ஸ்கிருஷ்டோ ஜகத்தி வெறுப்பாவக்கா. தன்னை மனதில் நினைப்பவர்களின் பாவங்கள் அனைத்தையும் பகவான் ஹரி போக்குகிறான். வாலிவிதமானவுடன் கணவனை காண வந்த தாரை ராமனை அருகில் கண்டு பாபமற்ற சுத்தையாகி கணவனை வதம் செய்தவனாகினும் அவனை புகழ்ந்துரைத்தாள். சா தம் சமாசாத்திய விசுத்த சத்வா என்று வால்மீகியின் திருவாக்கு. பரபர பிரமாணங்கள் இங்கு கட்டரால் காட்டப்படுகின்றன. ஏ ரகந்தனா, நீயே எல்லா விரகங்களையும் தூய்மைப்படுத்த வல்லவன். கண்ணனை நெடுக நினைப்பதால் எல்லா பாபங்களும் கலைகின்றன. விஷ்ணுவரான் இப்படி பல உண்டு. இரண்டாம் அர்த்தம் பவித்திரங்களுக்கும் பவித்திரம். விரகத்தில் சிரவத்தை சுத்தி உண்டாக்க வல்லனமாக கொள்ளுகிறோம். உதாரணமாக கங்கை நீர் இதன் தூய்மை ஸ்ரீ பகவானின் ஸ்ரீபாரதீர்த்தம் என்பதால் இதை தன் தலையில் தாங்கி ருத்ரன் சிவனானான், தூய்மை பெற்றான். அந்தனருக்கு தூய்மை வேதமோதுவதால் வேதத்துக்கு தூய்மை ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மனிஷ்டே நிவாசே என்றும் நாராயணராதா என்றும் சொல்லுகிறபடியே பரபிரம்மமான ஸ்ரீவன் நாராயணன் புகழை விளங்கச் செய்தவரால் நம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாக்ஸ்ய பிரஸ்தே என்று அபாரமான நீர்க்கரை காணவழியாத கடல், பூமியின் மத்தி, திருவரங்கம், விண்ணின் உச்சி, பரமபதம் இவை எம்பெருமானின் வாசஸ்தானங்களை ஆக இருப்பதால் தூய்மை பெற்றவை. பவித்ராணாம் ஹி கோவிந்தா பவித்திரம் பரமுச்சத்தே புண்ணியானாம் புண்ணியோசௌ என்று மகாபாரதமும் ஒழுங்குகிறது. இப்படி பல பிரமாணங்கள் உண்டு. கடைசி 6வது மங்களானாஞ்ச மங்களம். இனிய தத்துவங்களில் மேலான இனிவன். இனிய பொருள்கள் பெருமிடவுள்ள புஷ்பம், செந்தனம், அகில் பூகை, அமிர்தம் இவை சுபம் என்று கொண்டாடப்படுகின்றன. அழகிலும் இனிமையிலும் இவை பகவானுக்கு துளியேனும் ஒப்பாக மாட்டார். சத்தியகாத்மா சுத்த ஜீவன் மிகவும் விரும்பத்தக்கவன். சுத்த ஜீவாத்மானுபவத்தை ஆத்மநாசம் என்று பிடிக்கின்றனர் நவராச்சாரியர்கள். பூர்ணமாக தோஷங்களை பெற்ற ஆத்மானுபவம் மிகவும் எதிராயினும் பகவத் அனுபவத்துக்கு சிறிதும் ஈடாகாது. புஷ்பம், சந்தனம், ஸ்திரீ இவை லௌகீக மங்களங்கள். சாஸ்திர திருஷ்டியின் சுத்தாத்மா இவத்தை எல்லாம் விட மங்களமானவன். ஆனால் சர்வேஸ்வரனுடைய மங்களத்துவத்தை பார்த்தால் இவை கடலுக்கு எதிரே குழம்புப்படி மாட்டு குழம்பினால் ஏற்பட்ட சிறு பள்ளம் என்னும்படி இருக்கும். யகா எவன் பரமம் மகத்தேஜகா இத்தியாதிகளால் விழுந்தவனோ அவன் பரமம் பராயணம் மேலான உபேயமானவன். இது ஸ்தாபிதமாயிற்று, நிலவர நாட்டப்பட்ட உண்மை என்கிறார். இப்படி கிம்பாப்யேகம் பராயணம் என்பதை கூறினால் ஆயிற்று. இனி
கிமேகம் தெய்வதம் லோகே என்ற முதல் கேள்விக்கு பீஷ்மாச்சாரியர் பதிலளிக்கிறார். தெய்வத்தம் தேவதானாஞ்சா என்று தொடங்கி மனிதர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என்கிறபடி தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வம் அழிவற்ற பிதா காரணப்பொருள் முதல் முதல் யுகத்தின் ஆரம்பத்தில் யாரிடமிருந்து எல்லாம் உண்டாயினவோ கடைசி யுக முடிவில் எல்லாம் யாரிடம் அடங்குகின்றனவோ அந்த விஷ்ணு. கிமேதம் தெய்வத்தம் பரதெய்வத்தை பற்றி விலையில் பல மதங்கள் உண்டு. ஏக்கம் ஒரு என்று கேட்பதால் இவற்றுள் மேலானது ஒப்பத்தது என்று நிச்சயித்து சொல்லும்படி கேட்பது புலனாகும். இதற்கு பதில் யகா யாவனொருவன் தேவதேவனோ லோகபிதாவோ சிருஷ்டி காரணனோ லயகர்த்தாவோ தஸ்ய விஷ்ணோஹோ அந்த விஷ்ணுவினுடைய என்று அமைத்துள்ளது. தேவதானாம் சிறப்பிட்டு தேவர்களை தெய்வத்தம் யகா மேலான தெய்வம் எவனோ பூதானாம் இருப்பவைகளுக்குள் பூ சத்தாயாம் என்பர். ஒரு க்ஷணமேனும் உள்ளது நிலைத்திருப்பதை ஸ்திதி என்பர். உலகிலுள்ள பொருள்களுக்கெல்லாம் பிதா உட்பாரக உண்டாக்குமவர் காரணவஸ்து. இதையே 11வது ஸ்லோகம் விரியச் சொல்லுகிறது. அவ்யயகா பிதா என்பதனால் அறிவற்ற தந்தை காரணம் என்கிறது. தகப்பன் பிரஜாபதிகள் பிரம்மா யாவரும் பிதிருஸ்தானத்தில் உள்ளவர்களே. ஆயினும் இவர்கள் அழியக்கூடியவர்கள். பரமாத்மாவான பகவான் ஒருவனே அழிவற்றவன். பிரபஞ்சத்துக்கு காரணமான தத்துவமே மிக உயர்ந்த உபாசிக்கத்தக்க அடையத்தக்க தத்துவம் என்பதை வேதமும் அதை விளக்கி வந்த சகல சாஸ்திரங்கள் யாவும் பேசுகின்றன. வியாசரும் தனது சாரீரிக சாஸ்திரத்தில் ஜன்மாத்யசயதஹா என்ற சூத்திரம் முதலான இதை காட்டினான். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே எதிலிருந்து உள்ளவை எல்லாம் உண்டாகின்றனவோ எதனால் அவை காக்கப்படுகின்றனவோ எதனிடம் லயமடைகின்றனவோ அது பிரம்மம் என்று ஸ்ருதி கூறுகிறது. இந்த உயர்ந்த தத்துவமே காரணம் துத்தியேகா என்று தியானத்துக்கு உபாசனத்துக்கு பக்திக்கு விஷயமாக வேணும் என்று ஸ்ருதி விதித்தது. எதசர்வாணி பூதானி பவந்தி யஸ்மின் பிரளயே யாந்தி எங்கிருந்து உண்டாகின்றனவோ எதனிடம் அடங்குகின்றனவோ என்று கேட்டுக்கொண்டு தஸ்யா ஜெகநாதஸ்ய விஷ்ணு என்று தானே பதிலளிக்கிறார். ஆதி யுகாகமே பிரளயம் முடிந்த சிருஷ்டி துவங்கும் போது ஒன்றும் தேவம் விலகமேறும் மற்றும் யாரும் இல்லாதென்று பிரம்மா முதலான தேவர்கள் யாரும் இல்லாத போது பிரம்மா என்ற பரமபுருஷனாலேயே அத்வாரகமாக வேறொரு மூலமாக வந்தாமல் தானே சிருஷ்டி பண்ணுவது. அப்படியே அந்திய யுக க்ஷயத்தில் இந்த கடைசி யுகங்களில் எல்லாம் நேரே பரமபுருஷனிடம் அடங்குகின்றன, லயமாடுகின்றன.
நான்மகனையும் சங்கரனையும் அடைவித்து சிருஷ்டி சம்ஹாரங்களை அவர்கள் மூலம் நிர்வகிப்பதும் பரமாத்மா என்பதை மறக்க கூடாது. ஆனாலும் ஆதியுக ஆகமத்தில் தானே நேராக ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான். எஸ்மின் சச்ச பிரளயம் யாந்தி என்று இவ்விடத்தில் சா என்பதால் ஸ்திதி ஆத்தல் குறிக்கப்படுகிறது என்று பட்டத்திருவள்ளுவர். யதசர்வாணி பூதானி பவந்தி, யதஹா என்பது யஸ்மாத் எதிலிருந்து என்ற பொருளில் வந்தது. சர்வாணி பூதானி உள்ளவைகளெல்லாம், நான்மகனான பிரம்மன் முதலெல்லாம், மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாம் எதிலிருந்து வந்தன யதஹா என்பதனால் பகவன் நிமித்த காரணம் என்று தெரிகிறது. ஒரு பொருள் உண்டாக 3 காரணங்கள் உண்டென்பர். உதாரணமாக மண் பாண்டை உண்டாக மண் வேண்டும், இது உபாதான காரணம். இதை பாண்டமாக்க குயவன் வேண்டும், இவன் நிமித்த காரணம். இவன் மண்ணை பாண்டமாக செய்ய சக்கரம் கொம்பு இவற்றை உபயோகிக்கிறான். இவை சககாரிகள். இதே போல நூல் வஸ்திரத்திற்கு உபாதான காரணம், சேணியன் நிமித்த காரணம். நூல் நூற்கும் சாதனமும் நெய்யும் சாதனமும் சககாரிகள். இங்கு யதஹா பவந்தி என்று உற்பத்தி பற்றியும், எஸ்மின் பிரளயம் யாந்தி என்றும் முடிதல் பற்றியும் கேள்விகள் உள்ளன. யாரிடமிருந்து உண்டாகின்றன, யாரிடம் நயமடைகின்றன என்று மைத்ரேயரின் இதே கேள்விக்கு விஷ்ணு சகாஷாத்பூதம் ஜெகத்தத் தத்ரைவச ஸ்திதம் என்று பராசரர் விஷ்ணு புராணத்தில் விடையளிக்கிறார். விஷ்ணு ஜெகத் சிருஷ்டிக்கு நிமித்த காரணம், லயஸ்தானம் உபாதான காரணம், வேணுமென பக்தர் காட்டவில்லை. உபாதான காரணமாக ஆக வேண்டும் என்று பக்தர் காட்டவில்லை. எஸ்மின் ச என்பதால் உபாதான காரணம் தான் சொல்லப்படுகிறது என்று வலியுறுத்தப்படுகிறது. குடம் உண்டாவதற்கு மண் உபாதானம். குடமாக்கப்படாமல் வெறும் மண்ணாகவே உள்ள மண்ணை அபாதானம் என்பர். குடம் உடைத்து ஸ்மிருதி வசனங்கள் குடம் உடைத்து பொடியானால் நாரிஷம் முடிவிலயம் அபாதானமான மண்ணிலே கலந்துவிடும். பிரகிருதி பிராகிருதங்களை மாறும் கிரமம் செல்லும் போது நீரிலிருந்து பிருத்திவி உண்டாவதாக ஸ்ருதி ஓதுகிறது. நீர் மண்ணுக்கு உபாதான காரணம். மண்ணாக மாறுபாடடையாத நீர் அபாதானமாக இருக்கும். லயத்தை என முடிவை சொல்லும் போது பிருத்திவி அப்சுலீயத்தே, மண் நீரில் அடங்குகிறது என்று ஸ்ருதி மஞ்சளமாகி மண்ணாக மாறாதிருந்த அபாதானமான ஜலத்துடன் கலக்கிறது. இதனால் லயஸ்தானமே காரணம் என்று தெரிகிறது. சிருஷ்டிகர்த்தாவான பரமபுருஷனே வேறு முதலாய் வித்தாய் என்கிறபடியே 3 காரணமாக இருக்கிறான் என்பதை பகவத் ராமானுஜ சித்தாந்தம் நிமித்த காரணமும் உபாதான காரணமும் மேலே காட்டப்பட்டன.
சககாரி காரணமும் சொல்லப்பட்டதாக கொள்ள வேண்டும். பகவான் உபாதான காரணமானால் அவன் பல பொருள்களாக மாறுபாட்டை அடைகிறானா என்ற கேள்வி எழும். இங்கு ஸ்வரூபம் விஷ்ணு என்ற பரமாத்ம தத்துவம் மாறுபடுவதில்லை. அவரிடமிருந்து எப்போதும் பிரிக்க முடியாமல் அவருக்கு சரீரமாக உள்ள பிரகிருதி தத்துவம் மட்டுமே மாறுபாடு அடைகிறது. ஆத்மா, ஜீவன், சேதனன், பிரகிருதி, பஞ்சபூதங்களுக்கு மூல காரணம் அச்சேதனம், இரண்டும் பரமபுருஷனுக்கு அமிர்தக் சித்த விசேஷங்கள், பிரிக்க முடியாத தன்மைகள், சரீரம் என்று ஸ்ருதிகள் கோஷிக்கின்றன. பகவான் விஷ்ணு நிமித்த காரணமாய் நின்று தன்னிடமிருந்து எப்போதும் தெரியாமல் உடனாயிருக்கும் பிரகிருத்தியை உபாதானமாக்கி தனது சங்கல்பத்தினால் சர்வ வல்லமையால் சிருஷ்டியை செய்கிறான். இதனால் பகவான் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயங்களுக்கு 3 விதமான காரணங்களாகவும் ஆகிறார். இவ்விஷயங்கள் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களில் பறக்க நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இங்கு சுருக்கமாகவே காட்டப்பட்டது. பொதுவாக வாக்கியங்கள் அஸ்பஷ்டம், ஸ்பஷ்டம் என்று இருவகையாக இருக்கும். அஸ்பஷ்ட வாக்கியங்கள் விஷயத்தை சிறிது மறைத்து பேசுவை. ஸ்பஷ்ட வாக்கியங்கள் நிசந்தேகமாய் தெரிவாய் விஷயத்தை பேசுபவை. அஸ்பஷ்ட வாக்கியத்தின் அர்த்தத்தை ஸ்பஷ்ட வாக்கியம் கொண்டு நிர்ணயம் பண்ண வேண்டும் என இவன் எல்லா வைதிகர்களும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அஸ்பஷ்டமும் ஸ்பஷ்டமும் நூலில் வெவ்வேறு இடங்களிலோ அல்லது வெவ்வேறு நூல்களிலோ இருக்கலாம். உதாரணமாக தஸ்ய யதா கப்யாசு புண்டரீகமே புமக்ஷிணி என்ற வேதவாக்கியத்தை வேரூபம் பிரம்மணமான ஸ்ரீ ராமாயணம் ராமகமலபுத்திராட்சகா என்பதால் தெளிவுபடுத்துவதாக கொள்ளலாம். வேதத்தில் பலவிடங்களில் பரஞ்சோதி, பரம்பிரம்மா, பரமாத்மா என்ற சொற்கள் வரும். இவை யாரை குறிக்கின்றன என்று நாராயணானுவாக்கம் உபனிஷத்து தெளிவாக காட்டுகிறது. நாராயணபரம் பிரம்மா, நாராயண பிரகா, நாராயணபரோஜோதி, தத்துவம் நாராயண பரஹா என்று பரமம் எம் மகத்து என்று அஸ்பஷ்டமாக முதலில் சொல்லி தஸ்ய விஷ்ணோஹோ என்று சொல்லி நாமானி கவுணானி என்பதால் குணசம்பந்தத்தை இட்டே இந்த திருநாமங்கள் தொகுக்கப்பட்டுள்ளமை விளங்கும். தஸ்யலோக பிரதானஸ்யா என்பதால் ஜெகத்காரணம், ஜெகநாதனம், சகலப்பிரதனம், முதல்வன் விஷ்ணுவே. நாராயணனையே ஜெகத்காரணம், நாராயணனே ஜெகத்காரணம், தேவதேவன் சர்வோத்கிருஷ்டமான வர தெய்வம் என்பது தெளிவாக்கப்பட்டது. நமது ஆச்சாரியர்களும் இந்த விஷயத்தை தெளிவாக அருளி செய்துள்ளார். ஆளவந்தார் தனது ஸ்தோத்திரத்தில் துவாம்சீல ரூப தெரிதைஹி என்ற ஸ்லோகத்திலும் கூர்த்தாழ்வான் வைகுண்டஸ்தலத்தில் தத்வார்த்தா தத்பர ரூபஸ்ரீயா பரமயா என்ற ஸ்லோகங்களிலும் அருளியுள்ளவர் காண்பார். உனது ரூபம், குணங்கள், சேஷ்டிதங்கள் இவைகளினாலும் சாத்வீகங்களால் சிறந்த சாஸ்திரங்களினாலும் தத்துவ தரிசிகளான மகான்களுடைய வசனங்களினாலும் அறியப்படும் உன் பெருமேன்மையை அசுரத்தன்மை பொருந்திய நீசர்கள் உள்ளபடி அறிய மாட்டார்கள். எம்பெருமானே பரதத்துவம் ஏது என்பதை வெளியிடுவதில்
ஊத்தமுள்ள ஸ்ருதி வாக்கியங்கள், ஸ்மிருதி வச்சனங்கள், சாத்வீக புராண சிரேஷ்டங்கள் இவை ஸ்பஷ்டமாக வெளியிடுவதை கொண்டும் பிரம்மஜானிகளான பராங்ஷ பரகால எழுதார்களின் திருவிள்ளத்தை கொண்டும் தேவரீரையே சர்வேஸ்வரனாக நிச்சயிக்கிறோம். ஸ்ரீ வைகுண்டஸ்தலத்ததி ஸ்லோகார்த்தம். எம்பெருமானே மகா விவேக்கிகளாய் உள்ளவர், மிகச்சிறந்த தேவரீரது திருவேணி ஒளியினாலும் தேவரீர் உள்ள உயர்ந்த ஸ்தான விசேஷத்தினாலும் ஆச்சரியமான ஒரு திவ்ய சேஷ்டிதங்களினாலும் பரக்ஷத்தை மறைக்காமல் காட்டும் அடையாளங்களினாலும் ஸ்ரீயப்பதி, சேஷசாயி, கருடத்வஜன், வாகனன் முதலானவை தேவர் மேலான பரமபுருஷன் என்று நிர்ணயிக்கிறார்கள். ரூபஸ்ரீ ரூபமேவ அல்பமகிமானம் தரிசயத்தே. கண்டவாற்றால் தரை விலகன் என்றான் தன்னை என்கிறபடி ரூபம், ஐஸ்வர்யம், வாகனம், படுக்கை முதலானவை இவனே உபயவிபூதிநாதன் என்று தெளிவாக காட்டித் தருகின்றன. இப்படிப்பட்ட உயர்த்துவில்ல பகவான் விஷ்ணுவை வசப்படுத்த இந்த சகஸ்ரநாம் சிறந்த மார்க்கம். லோக பிரதானஸ்ய மூலகுக்கும் முதல்வன் ஜெகதேகஸ்வாமியின் ஜெகநாதஸ்ய உலகங்கள் யாவத்தையும் ஆளுமவன் சர்வபாப பயாபகம் நாமசஹஸ்ரம் எல்லாவித பாபங்களையும் சங்கீர்த்தனத்தினால் போக்கவல்ல பெயர்களாயிரம் எல்லா பாபங்களையும் போக்கவல்லவை. சஹஸ்ர சம்சார பயத்தை முக்கியமாக போக்கும். பூபதே அரசனே, ஸ்ருணுமே, நான் சொல்வதை கவனமாக கேட்பாய். கேட்டுக்கொண்டிருக்கும் தர்மனை அரசனே கேள் என்று தட்டி அழைத்து சொல்லுகிறார். விஷயத்தின் பெருமை, கேட்பவரின் பெருமை எல்லாம் தெரிக்கின்றன, துணிக்கின்றன. இதனை நான் சொல்ல நீ கேட்க வாய்த்ததே என்று கொண்டாடும்படி அமையப்பெறுவதே என்று கொண்டாடுகிறதாகுமோ? தர்மரின் கேள்விக்கு பதிலளித்துவிட்டு ஜெகத்காரணம் பரமோத்கிருஷ்ட தத்துவமும் சர்வேஸ்வரனுமான பகவான் விஷ்ணுவின் 1000 நாமங்களையும் சொல்லுகிறேன், கவனமாக கேட்பாய் என்று மேலும் திருநாமம் பெருமைகளை சொல்லுகிறார். யானி நாமானி குணானி விக்யாத்தானி மகாத்மனக திஷு பிரகீதானி தானி விக்ஷ்யாமி பூபதே. அஸ்துமாரம்பான் அபிஷேகமத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபரியம் வந்தே குருபரம்பராம்.